அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி திருமலைராயன்பட்டினத்தில் ஸ்டாம்ப் மற்றும் காயின் கலெக்ஷன் தொடர்பான எக்ஸிபிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா உலகமே வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடமாக இந்த எக்ஸிபிஷன் அமைஞ்சிருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய காயின்கள் ஸ்டாம்புகள் மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளில் உள்ள காயின்களையும் நாணயங்களையும் ரூபாய்ஸ் எல்லாத்தையுமே எழுதி இங்க பிள்ளைங்க பார்வைக்காக வச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமான சிறப்பு என்னன்னா, குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல குழந்தைகள் மட்டும் இல்லாம ஆசிரியர்களாகிய நாமளும் இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்நாள்ல பார்க்க முடியாத நாணயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். சோழர் காலம் இதெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி கூடத்துல இத மாதிரி தான் அகழ்பொருள் ஆராய்ச்சி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் பார்த்திருக்க முடியும். ஆனா நம்ம கண்ணு முன்னால நம்ம கை அருகாமையில அதையும் தொட்டு பார்க்க முடியுமானா அதை கண்ணாடி பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம தொட்டு பார்த்து உணரும்படியா நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்து உணரும்படியா காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம இல்லம் தேடி நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி கூட இல்ல எக்ஸிபிஷன் நடக்கிற இடமா நம்ம போய் பார்க்கணும். இது நம்ம பள்ளியை தேடி காட்டிட்டு இருக்காங்க, எல்லா செய்திகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஸ்டாம்பு மற்றும் நாணயங்களை சேகரிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் பல நாடுகளுடைய நாணயங்களை குழந்தைகளால பார்க்க முடியாது, அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னால கொண்டு காட்டியிருக்காங்க. அந்த ஆர்வத்தையும் தூண்டுறாங்க. வருங்காலத்துல குழந்தைகள் இதை பார்த்துட்டு அவங்களும் நிறைய நாணயங்கள் இதையெல்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கமா அவங்க வச்சிருக்காங்க. வேற எதுவுமே அவங்களுக்கான நோக்கம் கிடையாது. அவங்க இது ஒரு சமுதாய நோக்கோட தான் செஞ்சிட்டு இருக்காங்க. குழந்தைகளும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த நாணயங்கள் நமக்கு இருக்கு. வரலாற்று ரீதியா பார்த்தா நம்ம பழங்காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா என்ன இருக்குன்னா அந்த நாணயங்கள் தான் இருக்கு. இன்றைய காலத்தை வருங்காலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாணயங்களை எல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சா மட்டும்தான் நம்ம வருங்காலத்துல உள்ள குழந்தைங்க தலைமுறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய காலகட்டத்துல இவங்க இவ்வளவு சேர்த்திருக்காங்க. நம்மளுடைய காலகட்டத்துல உள்ளதையாவது நாம சேகரிச்சு வச்சா மட்டும்தான் வருங்கால சந்ததியினர் அதை பார்த்து நம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால குழந்தைகளுக்கு நாணயங்கள் மற்றும் ஸ்டாம்ப் சேர்க்கிறதுக்கான ஆர்வத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. முடிந்தவரை அனைவரும் அவர்களை தொடர்பு கொண்டு பிள்ளைங்களுக்கு இந்த ஆர்வத்தை ஊட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.